ஹலோ லிசனர்ஸ், இன்னைக்கு நம்ம மால்குடி டேஸில் அண்ட் ஆஸ்ட்ராலஜிஸ்ட் டேங்கிற ஒரு ஸ்டோரியை பார்க்க போகிறோம். அதோட ஃபுல் ஸ்டோரி நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். மால்குடி டேஸுங்கிறத எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கே நாராயணன், அதாவது ராசிபுரம் கிருஷ்ணசாமி ஐயர். அதுதான் அவங்கள தான் ஷார்ட்டாக ஆர்கே நாராயணன் சொல்லுவோம். இவர் உலக புகழ்பெற்ற ஒரு நாவலாசிரியர். இந்தியாவில் ஒரு மிகச்சிறந்த ஆங்கில நாவலாசிரியர். இவர் பல விருதுகள் கொடுத்துருக்காங்க. சாகித்ய அகாடமி, பத்ம பூஷன், பத்ம விபூஷன் ஆகிய 2 முறை இவரை நோபல் பரிசுக்கு பரிந்துரைச்சிருக்காங்க. அதுபோக சென்னை யூனிவர்சிட்டி மற்றும் மைசூர், டெல்லி யூனிவர்சிட்டி இவருக்கு சிறப்பு ஹானரரி டாக்டரேட் பட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அவருடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எளிய நடையில ஒரு அழகான நகைச்சுவை மற்றும் மக்களுடைய சிறந்த பண்புகளை விளக்கக்கூடிய ஒரு நாவல்களை தான் அவர் எழுதுவார். அது பர்டிகுலரா இந்த மால்குடி டேஸுங்கிறது பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு கற்பனை கிராமம். மால்குடிங்கிறது ஒரு கற்பனை சவுத் இந்திய கிராமம், சவுத் இந்தியாவில் உள்ள ஒரு கற்பனை கிராமம். அதை பற்றி ரொம்ப அழகா அங்க உள்ள மனிதர்களை பற்றி, இது கற்பனைங்கிறதுனால அந்த மனிதர்கள் எப்படியெல்லாம் இருப்பாங்க, அவங்களுடைய பண்புகள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பல விதமா ரொம்ப இயற்கையோட நகைச்சுவையோட அவர் இந்த கதையை எழுதியிருக்காரு. அதுல நான் இப்போ உங்கள்கிட்ட பேச போறது அண்ட் ஆஸ்ட்ராலஜிஸ்ட் டேங்கிற முதல் கதையை பத்தி தான். இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ராலஜர் அப்படிங்கிறப்ப அவர் யாரு? ஒரு ஜோதிடர். அந்த மால்குடி கிராமத்துல ஒரு ஜோதிடருடைய ஒரு நாள் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த கதை நகருது. கதையில முதல்ல பாத்தீங்கன்னா, அந்த அஸ்ட்ராலஜர் என்ன பண்றாரு, ஜோதிடர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய வேலையை ஆரம்பிக்க அங்க ஒரு குறிப்பிட்ட இடம், டவுன் ஹால் அப்படிங்கிற ஒரு இடத்துல மால்குடி கிராமத்துல டவுன் ஹால்ங்கிற இடத்துல ஒரு புளிய மரத்தடியில ஒரு சின்ன துணியை விரிச்சு அதுல அந்த ஜோதிடம் பார்க்கக்கூடிய உபகரணங்கள் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழிகள், அப்புறம் நிறைய ஒரு நோட்டு புத்தகங்கள், மற்றபடி வரைபடங்கள், அது போக நம்ம சொல்லுவோம்ல ஒரு பாப் சார்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய எல்லாத்தையும் அழகாக அடுக்கி வைத்திருப்பாரு. மற்றும் அவருடைய தோற்றத்தை பார்த்தீங்கன்னா, அங்கே அடுத்து அவருடைய தோற்றத்தை தான் இங்கே விவரிக்கிறாரு. அவருடைய தோற்றம் எப்படி இருக்குன்னா, அவர் எப்பவும் ஒரு சிவப்பு நிறம் அல்லது ஒரு ஆரஞ்சு கலர்ல உள்ள நிறத்துடைய டர்பனை அடைஞ்சிருப்பாரு. நெற்றியில திருநீற்றுப்பட்டை அடைஞ்சிருப்பாரு. அவருடைய கண்கள் பார்த்தீங்கன்னா எப்பவும் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். இந்த தோற்றம் அவருக்கு எதுக்கு உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் அவரை பார்த்த உடனேயே அவரை நம்பக்கூடிய வகையில அவருடைய தோற்றம் அமைஞ்சிருக்கு. அடுத்து அவர் அங்க அமர்ந்து இந்த புளிய மரத்தடியில அமர்ந்திருக்கக்கூடிய இடத்துல அவர் மட்டும் இல்ல, அங்க நிறைய பேர் அவரோட சேர்ந்து அந்த நாள்ல அவங்களுடைய பிசினஸ், அது எதுனாம வேணா இருக்கலாம், பல கடைகள் இருக்கு. கடைகள்ங்கிறது பார்க்கையில அவருக்கு பக்கத்துல ஒரு தின்பண்ட கடைகள் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேலைகள், ஒரு ஆக்ஷனர் அங்க சேலைகளை ஏல விடுறவர் இருக்காரு. பழைய பாத்திரங்களை வியாபாரம் செய்யக்கூடிய இருக்கிறாரு. மருந்து, நாட்டு மருந்துன்னு சொல்லக்கூடிய மருந்துகளை விற்கக்கூடியவர் இருக்கிறாரு. இப்படி அவங்க என்ன பண்றாங்கன்னா, அன்னைக்கு அவங்களுடைய வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அதே போல நம்ம ஜோதிடரும் என்ன பண்றாரு அப்படின்னா, அன்னைக்கு அந்த நாளை அவரோட வேலையில கவனம் செலுத்துறாரு. இப்படி இந்த கதை நகர்ந்துகிட்டே இருக்கு. இதுல அவருடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா, ஜோதிடர் பல மைல்கள் தாண்டி அவர் ஒரு கிராமத்துல பிறந்தவர். அப்ப ஒரு காரணத்துக்காக அவர் அந்த கிராமத்துல யார்கிட்டையுமே சொல்லாம, பெற்றவர்கள்ட்ட கூட சொல்லாம அவர் பல மைல்கள் கடந்து இந்த கிராமத்துக்கு இருந்திருப்பாரு. இங்க ஜோதிடம் பார்த்துறத தொழிலா வச்சிருக்காரு. அப்படி இருக்கையில ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாலை நேரம் வந்துருது. சரியான வெளிச்சங்கள்லாம் கிடையாது அங்க. அந்த கடைகள்ல இருக்கக்கூடிய சிறிய சிறிய மின் விளக்குகள் மாத்திரம்தான் இருக்கும். அதுவும் அணைக்கப்படுது. அது எதை காமிக்குது அப்படின்னா, அன்றைக்கு அவங்களோட வேலை முடியுதுங்கிறத காமிக்கிறது. நம்ம ஜோதிடரும் அவருடைய உபகரணங்கள் எல்லாம் பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்பொழுது ஒரு புதிய நபர் ஜோதிடம் பார்க்க நம்ம ஜோதிடத்தை அணுகிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு சேலஞ்ச் வைக்கிறாரு. ஐயா, உங்களை பார்த்தா நல்ல ஜோதிடர் மாதிரி இருக்கீங்களே, எனக்கு என்ன தேவைங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. இப்போதான் நம்மளுடைய ஜோதிடருடைய
உண்மையான விளக்கத்தை நம்மளுடைய ஆத்தர் தராரு. ஜோதிடர் வந்து முறையாக இந்த அஸ்ட்ரானமி கத்துக்கிட்டவர் கிடையாது. சில கேள்விகளை கேட்டு அந்த வர்ற கஸ்டமர்ஸ் வர்ற மக்களோட பதில்களை வைத்தே அவர் ஜோதிடத்தை கணித்து அதன் மூலமாக பணம் ஈட்டக்கூடியவர் தான். அப்படி வரையில அந்த புதிய நபர்கிட்ட சரி உங்களை பத்தி நான் சொல்லவா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஒரு கேள்விகளும் கேட்கிறாரு. கேட்கையில அவர் புதிய நபர் சொல்றாரு, நான் வந்து எதுவுமே பேச மாட்டேன், நீங்களா தான் கண்டுபிடிக்கணும், உங்களுக்கு அதிக பணம் தர்றேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம அஸ்ட்ராலஜருக்கும் ஒரு ஆசை வந்துடுது, நம்ம சொல்லி பணத்தை சம்பாரிச்சிடலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணலாம்னு கண்ணை மூடி யோசிக்கிறாரு. இந்த இடைப்பட்ட வேளையில வந்த புதிய நபர் ஒரு சுருட்டை பத்த வைக்கிறாரு. சுருட்டை பத்த வைக்கையில நம்ம ஜோதிடர் அவரை பார்த்த உடனேயும், அவர் நல்ல அறிமுகமான முகமா இருந்த உடனேயும் ஜோதிடருக்கு பேச்சே வரல, கொஞ்சம் தடுமாற்றமாயிடுறாரு. சரி நீங்க வந்து போங்க, நாளைக்கு வாங்க ஜோதிடம் பார்க்கலாம்னு சொல்றாரு. அதுக்கு அந்த புதிய நபர், இல்ல இன்னைக்கே எனக்கு நீங்க பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. சரி வேற வழி இல்லாம திருப்பியும் தியானம் பண்ற மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு, பல வருடங்களுக்கு முன்பு நீ ஒருத்தரால் கத்தியால குத்தப்பட்டு கிணற்றுல விழுந்திருப்ப, உன்னோட உயிருக்கு போராடிக்கிட்டு இருப்ப கரெக்டா அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப சரி அப்படிங்கிறாரு. அடுத்து உன்னுடைய பேரு குருநாயக் அப்படிங்கிறாரு. அதை கேட்ட உடனே அந்த புதியவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கடவுள் மாதிரி இவ்வளவு அற்புதமா எப்படி கரெக்டா சொல்றீங்க? எனக்கு என்னை கத்தியால் குத்தவரை நான் பழி வாங்கணும், அவர் எங்க இருக்காருன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே நம்ம ஜோதிடர், அதுக்கு அவசியமே இல்லை, 4 வருடங்களுக்கு முன்பு அவர் லாரியில வந்து அடிபட்டு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே அந்த புதிய நபருக்கு சற்று ஆறுதல் ஆயிருது. உடனே அதுக்கு பதிலாக ஜோதிடரும் என்ன சொல்றாருன்னா, நீ இனிமே இங்க இருக்க வேணாம், நீ வந்த வழியிலே திரும்பி போயிரு, அப்பதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், இனி யாரையும் தேடி இந்த பக்கத்து நீ வர வேணாம்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டு அந்த புதிய நபரும் ஒரு திருப்தியோட கேட்ட பணத்தை கொடுத்து விட்டு அவர் அந்த இடத்த விட்டு நகன்றாரு. நம்ம ஜோதிடர் அன்னைக்கு மகிழ்ச்சியோட வீட்டுக்கு போறாரு. அன்ற இரவு உணவுக்கு பின் தன் மனைவியிடம் வந்து சொல்றாரு, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நான் ரொம்ப நாளா ஒரு கவலை என்கிட்ட இருந்துச்சு, நான் அதை ஓன்ட்ட கூட சொல்லலை. சிறு வயதுல எனக்கு அறியாத கோபத்துல என்னுடைய சிறு கோபத்தினால ஒருத்தரை சண்டை போட்டு கத்தியால குத்தி அவனை கிணத்துல தள்ளிட்டேன். அவன் இறந்துட்டான்னு நினைச்சு பயந்துதான் அந்த ஊரை விட்டே இங்கிட்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு அந்த நபரை பார்த்துட்டேன். அந்த நபரை பார்த்ததுல அவர் இன்னும் உயிரோட இருக்கிறாங்கிற ஒரு நிம்மதி எனக்கு வந்துருச்சு. இதுல இருந்து எனக்கு ஒரு சிறந்த தத்துவம் புரியுது. அறியாம செஞ்ச அந்த கோபத்தினால இன்னைக்கு வரைக்கும் என் மனசு கஷ்டப்பட்டு நான் போராடிக்கிட்டு இருந்தேன். அதனால முடிந்த வரைக்கும் கோபத்தை தவிர்க்கணும். என்ன புண்ணியமோ தெரியல, அவன் உயிரோட இருக்கிறான், அவன் உயிரோட இருக்கிற நிம்மதியில இனிமே என் வாழ்க்கையும் நகரும் அப்படின்னு சொல்லி தான் மனைவிட்ட சொல்லிட்டு அன்னைக்கு நிம்மதியா உறங்க செல்றாரு. இப்படிதான் இந்த கதை இந்த முடியுது. இதிலிருந்து கோபத்தை தவிர்க்க வேண்டும்ங்கிற ஒரு அருமையான கருத்தை நம்மளுக்கு ஆர்கே நாராயண் அழகாக சொல்லியிருக்காரு. தேங்க்யூ. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுடைய பேஜை லைக் பண்ணுங்க.